வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் வருடமொன்றுக்கு சுமார் 2500 பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிப்பு. பண்டாரவளை பூனகலை பகுதியில் விட்டமின்களை உட்கொண்ட மாணவர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 5 காயம். எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தமது நாடு தயாராக இருக்க வேண்டும் என வடகொரிய ஜனாதிபதி அறிவிப்பு. மக்களின் பிரச்சினைகளை அறிவதற்காக எல்லையின்றி பயணிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மாபெரும் மனிதநேய சமூக பணியான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்றும் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டத்தின் ஒரு கட்டம் இன்று வடக்கு, வடமேல் மற்றும் தென் மாகாணம் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. மன்னாரில் இன்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. ஜெஃப்ரி வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களாக இந்த கிராமங்கள் தோறும் மக்கள் சக்தி கிராம இல்லங்கள் தோறும் விசேட திட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய மக்களை நேரடியாக சென்று நாங்கள் சந்தித்து மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டிருந்தோம். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களை நிறைவு செய்து கொண்ட எமது குழுவினர் கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் புதிய குழுவினர் இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். மன்னார் நகரம் அல்ல, மன்னார் நகரத்தை தாண்டி குக்கிராமங்கள் என்று சொல்லப்படுகின்றதான கிராமங்களுக்கு நாங்கள் நடைபவனியாக சென்று அங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து நேரடியாக அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வதுதான் நமது நோக்கம். எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு மக்கள் சேவை என்று சொல்லலாம். எனவே நேரடியாக வீட்டுக்கு வீடு சென்று மக்களோடு நேரடியாக கதைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொணர்வதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக நாங்கள் அந்த தொடர்பான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்கள், நம்ப முடியாத வியத்தகு தகவல்களை நாங்கள் உலகிற்கு காண்பித்திருந்தோம். எனவே அந்த பயணம் தொடரும். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தினுடைய பல கிராமங்களுக்கு செல்ல இருக்கோம். முதலாவது நிகழ்வு பள்ளிமுனை பிரதேசத்தில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஆரம்ப நிகழ்வு. அந்த ஆரம்ப நிகழ்வினை அடுத்து நாங்கள் 2 குழுக்களாக பிரிந்து மன்னார் மாவட்டத்தினுடைய பல கிராமங்களுக்கு சென்று வீடு வீடாக சென்று மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறிய இருக்கிறோம். எனவே இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நியூஸ் பஸ்டோடு இணைந்திருங்கள். நாங்கள் அங்கு சந்திக்கின்றதான மக்கள், அவர்கள் சந்திக்கின்றதான மக்கள், அதே போன்று அவர்கள் எதிர்நோக்குகின்றதான பிரச்சனைகள் போன்றவற்றை நாங்கள் நியூஸ் பஸ்டோடாக உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு குழுவினரும் தயாராக இருக்கிறார்கள். எனவே நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நன்றி ஜெஃப்ரி, அந்த தகவல்களை வழங்கியமைக்கு. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விமான ஓடுபாதையை செப்பனிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை 1986 ஆண்டுக்கு பின்னர் இதுவரை செப்பனிடப்படவில்லை என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அசோக் அபேசிங்க தெரிவித்தார். விமான ஓடுபாதையினை செப்பனிடுவதற்கு சுமார் $100 மில்லியன் செலவாகும் என அவர் குறிப்பிட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ரேடர் கட்டமைப்பினையும் புதுப்பிக்க உள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பண்டாரவளை பூனாகலை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் வழங்கப்பட்ட விட்டமின் மாத்திரைகளை உட்கொண்ட மாணவர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒவ்வாமை காரணமாக வாந்தி, மயக்கம் போன்றவற்றால் நேற்று 93 மாணவர்கள் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எவ்வாறாயினும் மாணவர்கள் ஆபத்தான நிலையில் இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய குறித்த பாடசாலை மாணவர்களுக்கு
நேற்று காலை உணவுக்கு பின்னர் விட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தரம் 8, 9, 10 கல்வி பயிலும் மாணவர்களுக்கே அயன் மாத்திரைகள் உள்ளிட்ட விட்டமின்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இதனையடுத்து நேற்று பிற்பகல் சுகீனமுற்ற நிலையில் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பண்டாரவளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் வருடமொன்றுக்கு சுமார் 2500 பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தேசிய புற்றுநோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. மார்பக புற்றுநோயினால் 500க்கும் அதிக பெண்கள் வருடமொன்றிற்கு உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்தார். ஆரம்பத்திலேயே கண்டறிவதாயின் மார்பக புற்றுநோயை குணப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மாதத்திற்கு ஒரு தடவை பெண்கள் மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டாக்டர் சுதத் சமரவீர ஆலோசனை வழங்கியுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் 5 காயமடைந்துள்ளனர். கல்லடி பாலத்திற்கு அருகில் இந்த விபத்து நேற்றிரவு 10:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளின் சாரதிகள் உள்ளிட்ட 5 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற செயற்குழுவின் பிரதானி என்ற புதிய பதவி முதல் தடவையாக உருவாக்கப்பட்டுள்ளது. முதலாவது தடவையாக பாராளுமன்ற செயற்குழுவின் பிரதானியாக பாராளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் நீல் எத்தவில நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்படும் சலுகைகள் இவருக்கு கிடைக்கப்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.